வந்து சேர்ந்திருக்கிறாரு 14ஆம் தேதி 2:30 மணி. சுப்பிரமணி எனப்படுகின்ற நாய் மரணித்து விட்டது, கதிர்காமமே கலங்கியது. இவ்வாறு தலைப்பிட்டு யூடியூப்பிலே ஒருவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பலரும் பகிர்ந்திருந்தார்கள். அதை தவிர இதை பார்த்து மேலும் சிலரும் இவ்வாறு சுப்பிரமணியம் மரணித்து விட்டதாக செய்திகளை பரப்பியிருந்தார்கள். அதனை தாண்டி இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன. ஆனால் இவ்வாறு தலைப்பிட்ட அந்த நபர் செய்தியிலே அது தொடர்பாக எதுவுமே குறிப்பிடவில்லை. இப்படி ஒரு பொய்யை அவர் பரப்பி இருக்கின்றார். இவ்வாறான ஒரு கேவலமான வேலையை அவர் செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இது பெரிய அளவிலே பகிரப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் சுப்பிரமணியத்திற்கு எதுவுமே நடக்கவில்லை, சுப்பிரமணியம் எப்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கரந்தெனிய எனப்படுகின்ற பகுதியில் வெளிநாட்டில் இருந்து அண்மையில் நாட்டுக்கு வந்து திருமணம் செய்து கொண்ட நபர் ஒருவர் முகநூல் நேரலையில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான உண்மையையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் வெளிநாட்டவர்களின் பணம் நகை என்பன கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர முல்லைத்தீவில் மாணவர்கள் குழு ஒன்று சக மாணவர்களை சரமாரியாக தாக்கி இருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக பெற்றோர்கள் பாடசாலையிலே இது தொடர்பாக நியாயம் கேட்டிருந்தார்கள், போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த மாணவர்களை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். சுப்பிரமணியம் எனப்படுகின்ற நாய்க்கு அறிமுகம் தேவையில்லை, அனைவருக்குமே தெரியும். உலகளவிலே புகழ்பெற்ற ஒரு நாயாக அந்த நாய் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிராமம் நோக்கி பாத யாத்திரையாக சென்றவர்களுடன் அந்த நாயும் இணைந்திருந்தது. அதன் மூலமாக அந்த நாய் பிரபலம் அடைந்திருந்தது. இந்த நிலையில் தான் இடையிலே அந்த நாயின் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கும் அந்த பாத யாத்திரை குழுவை வழிநடத்தி சென்ற அந்த குழுவின் தலைவருக்கும் இடையில முரண்பாடு ஏற்பட்டதாகவும், இடைவெளியில் அந்த நாயை தன்னிடம் ஒப்படைக்குமாறு போலீசாரிடம் நாயின் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற நபர் கூறி நாயை எடுத்துக்கொண்டதாகவும், பின்னர் கதிர்காமத்திற்கு முச்சக்கர வண்டியில் கொண்டு சென்றதாகவும் இடையிலே ஊடக செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகாக அந்த நாய்க்கு என்ன நடந்தது என்கின்ற தகவல்களை வரவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு யூடியூப்பிலே சுப்பிரமணியம் மரணம் நடந்தது என்ன என்கின்ற தலைப்பிலே ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதில் கதிர்காமம் கலங்கியது என்கின்ற ஒரு தலைப்பையும் அதிலே இணைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகாக அந்த காணொலி 8 நிமிடத்திற்கு மேலாக இருக்கின்றது. அதிலே ஒருவர் நின்று கதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சுப்பிரமணியம் மரணம் என்று போட்டிருக்கின்றார். இவ்வாறு மரணம் அடைந்தது தொடர்பாக அவர் எந்த தகவலுமே கூறவில்லை. அந்த காணொலியில் ஒரு வசனத்தை மட்டும் பயன்படுத்தி இருக்கின்றார். சுப்பிரமணி இன்று இல்லை என்பது போன்ற ஒரு வசனத்தை மட்டுமே அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆகையால் வியூவர்ஸுக்காக போலியாக ஒரு தலைப்பை போட்டு அந்த காணொலியிலும் அதற்காக எந்த விடயமும் இல்லை, இவ்வாறு ஒரு தகவலை அவர் பொய்யாக பரப்பி இருக்கின்றார். இந்த தகவலை பார்த்து மற்றவர்களும் இவ்வாறு சுப்பிரமணியில் இருந்து விட்டதாக செய்திகளை பரப்பி வந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் சுப்பிரமணியம் பாத யாத்திரை சென்ற அந்த குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலி வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்ச்சியாக சுப்பிரமணியர் வந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்ல போகின்றார்கள் என்கின்ற தகவலும் அந்த காணொலியிலே பார்க்கின்ற போது தெரிகின்றது. ஆகையால் சுப்பிரமணியம் எதுவுமே நடக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றது. சுப்பிரமணியம் தொடர்பாக பல வதந்திகளை இவ்வாறு வியூவர்ஸுக்காக பரப்பி வருகின்றார்கள். இன்று தலையங்கங்கள் தொடர்பாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இங்கு தலையங்கத்தை போட்டுவிட்டு காணொலியிலே எந்த விடயமுமே இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறான போலி செய்திகள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கரந்தெனிய தல்காவத்தை எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஒருவர் முகநூல் நேரலையில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் இலங்கை முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் கடந்த 12ஆம் தேதி பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நபர் பல ஆண்டுகளாக தென்கொரியாவில் பணியாற்றி வந்த நிலையிலே அண்மையில் தான் இலங்கைக்கு வந்ததாகவும், நண்பர்களுடன் முகநூல் நேரலையில் பேசிக் கொண்டிருந்ததாகவும், அந்த சந்தர்ப்பத்திலே அவர் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அவசர கால அழைப்பு இலக்கமான 119க்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் உடனடியாக அங்கு சென்று அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இவ்வாறு ஒரு செய்திதான் வெளியாகி இருக்கின்றது. இது பிரதான ஊடகங்களில் வெளிவந்த செய்தியாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் சமூக வலைதளத்தில் பலர் இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே குறித்த நபர் அங்கிருந்து தாய்க்கு பணம் அனுப்பியதாகவும், இலங்கையிலே தாய் ஒரு வீட்டை கட்டி வந்ததாகவும், அந்த வீடு உனக்குத்தான் என்று வெளிநாட்டில் இருந்த தற்பொழுது உயிரை மாய்த்துக் கொண்ட நபருக்கு தாய் கூறியதாகவும், அந்த தொடர்ச்சியாக அவர் அங்கிருந்து உழைத்துழைத்து அனுப்ப இங்கு ஒரு வீடு கட்டப்பட்டதாகவும், அதுக்கு பிறகாக அவர் அங்கிருந்து நாட்டுக்கு வந்து இங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும், தொடர்ந்து அந்த வீட்டை உங்கள் பெயரில் எழுதுமாறு மனைவி இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்ட நபரிடம் கூறிய நிலையில் அவர் வீட்டுக்கு சென்று தாயிடம் இவ்வாறு எனது பெயருக்கு இந்த வீட்டை எழுதி வைங்கள் என்று கேட்ட போது அந்த உயிரை மாய்த்துக் கொண்ட நபரின் அண்ணனின் பேரில் ஏற்கனவே ரகசியமாக தாய் வீட்டை எழுதி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக மனைவி மற்றும் மனைவி குடும்பத்தினால் அவர் மதிக்கப்படாத ஒரு நபராக மாறிவிட்டதாகவும், அதற்கு பிறகாக அவர் கையில் ஒரு தொகை பணம் வைத்திருந்ததாகவும், பேன் ஒன்றை வைத்திருந்ததாகவும், இந்த நிலையில் தான் இரவு திணைக்களத்திலிருந்து வரி கட்ட வேண்டும் என்ற ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதன் தொடர்ச்சியாக பேனை அவர் விட்டிருப்பதாகவும், அதுக்கு பிறகாக வரியெல்லாம் கட்டி முடிய 15 லட்சம் ரூபாய் தான் அவரது கையில் வந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. எனவே நான் மேலே சொன்ன தகவல்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். இவ்வாறு வீட்டை மாற்றி எழுதி கொடுக்கப்பட்டதா, அதனால் அவர் பாதிக்கப்பட்டாரா என்கின்ற தகவல் எல்லாம் தெரியாது. ஒருவேளை அது நடந்தும் இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு தகவல் பகிரப்பட்டு வருகின்றது. இதிலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், இந்த இறைவரி திணைக்களத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்தது. பெருந்தொகை பணம் வரியாக கட்ட வேண்டி இருந்தது. அதனை அவர் கட்டிவிட்டதன் பின்னர் அவருக்கு 15 லட்சம் தான் கையிலே கிடைத்தது. பேன் எல்லாம் விட்டு வரியை கட்டினார் என்று கூறப்படுகிறது. இது ஒரு இந்த தகவல் என்பதுதான் ஒரு எத்திக்ஸ் இல்லாத, லொஜிக் இல்லாத ஒரு தகவலாக இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவதற்கு வரி தேவை இல்லை. இலங்கையில் நீங்கள் சில லட்சங்களை கையில் வைத்திருப்பதற்கு வரி தேவை இல்லை. அதை தவிர வாகனம் ஒன்றினை விற்பனை செய்தால் வரி கட்ட வேண்டிய தேவை இல்லை. இங்கு வருமானம் அதிகமாக பெறுவோர்களுக்கு தான் வரி. அதனை தாண்டி சில வரிகள் இருக்கின்றது. அது பெரிய அளவிலே இல்லை. அப்படி இருக்கின்ற போது இவர் இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்த நிலையிலே அவரது கையிலே சில லட்சங்கள் இருப்பிருந்ததாக கூறப்படுகின்றது. பிறகு வரி கட்ட வேண்டிய கடிதம் வந்தன்னு சொன்னால் அவர் என்ன செய்தார், எதற்காக அவருக்கு வரி கட்ட வேண்டி வந்த தகவல் எல்லாம் இல்லை. ஆகவே இது ஒரு யதார்த்தம் இல்லாத, எத்திக்ஸ் இல்லாத ஒரு தகவலாக இருக்கின்றது. ஆகவே ஒரு கட்டுக்கதை ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அதிலே இந்த கதையும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் இதனை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எந்த தகவலும் இல்லை. ஆகவே இதற்குள்ளே வரிக்கதை எல்லாம் கூறப்படுகின்றது. அவர் வேறு தொழில்கள் செய்ததாகவும் தகவல் கூறப்படவில்லை. எனவே இது தொடர்பாக உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த முடியவில்லை. இவ்வாறு எந்த ஒரு பிரதான ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகவில்லை. எனவே பகிர்வர்கள் கொஞ்சம் யோசித்து இந்த பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு பல போலியான பதிவுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மறுமொரு செய்தியாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து விடுமுறையை கழிப்பதற்காக யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதிக்கு வந்திருந்த வெளிநாட்டவர்களின் நகை மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரைநகர் பகுதியிலே வீடொன்றில் 1600 கனேடிய டாலர்கள், ஒரு சோடி காப்பு, கடவுச்சீட்டு உள்ளிட்டவற்றை சிலர் திருடியிருப்பதாக தெரிய வந்தது. அதை தவிர காரைநகர் பகுதியிலே மற்றொரு வீட்டிலே 400 டாலர்கள், யூரோ, அதை தவிர இலங்கை ரூபாயில் 1 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவை திருடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் ஊர்காவல்துறை போலீசாரிடம் முறைப்பாடு செய்த நிலையிலே அது தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட நிலையில் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 26 வயது மற்றும் 27 வயதுடைய 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர்களால் திருடப்பட்ட நகை, பணம் உள்ளிட்டவற்றை அவர்கள் மீட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து ஊர்காவல்துறை போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்படுவதுடன் தொடர்ந்து ஊர்காவல்துறை போலீசாரால் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் சக மாணவர்களை கொடூரமாக தாக்கிய 3 மாணவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையிலே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மூவரையும் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 13ஆம் தேதி 3 மாணவர்கள் உயர்தரத்திலே புதிதாக இணைந்திருக்கிறார்கள். அதாவது உயர்தரம் கற்பதற்காக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றிலே சேர்ந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த 3 மாணவர்களும் இரும்பு கம்பியால் இன்னும் ஒரு வகுப்பறைக்கு சென்று அங்கிருந்த மாணவர்களை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 2 காயமடைந்த நிலையில் அவர்கள் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது.
அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு அந்த 3 மாணவர்களால் பலர் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் அவர்களின் பெற்றோர்கள் பாடசாலைக்கு சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து போலீசாருக்கும் இது தொடர்பாக தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறு சக மாணவர்களை வகுப்பறைக்கு சென்று தாக்கிய 3 மாணவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்கள் மூவரையும் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.